லைகா புரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? தமிழ்நாட்டில் டெங்கு பாதிப்பு எங்கும் இல்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவையில் அவர் தெரிவித்த கருத்துக்களை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாடியும் அந்த மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்பது தொடர்ச்சியாக போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ ஆர்பிஎஸ்கே அந்த வாகனங்களின் மூலம், நிறைய நடமாடும் மருத்துவ வாகனங்களின் மூலம் எங்கேயாவது ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட காய்ச்சல் பாதிப்புகள் இருக்குமானால் அங்கே உடனடியாக முகாம் எடுக்கிறோம். அக்டோபர் 15க்கு அப்புறமா தொடர்ச்சியாக இந்த மழை பொழிய ஆரம்பிச்சுட்டா முகாம்கள் எங்கெங்கே தேவையோ அதை அறிவித்து முகாம் நடத்துவோம். எனக்கு காட்ட சொல்லுங்கள் முதல்ல. அதாவது அவங்க ஆட்சியில் தான் இதை லாவணி பாடுறதுக்காக சொல்லலை. 2012 டெங்கு இறப்பு 66 பேர், 2017 டெங்கு இறப்பு 65 பேர். இதுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றில் அதிகபட்சமான டெங்கு இறப்புகள். அதுக்கு பின்னாடி எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். இப்போ 9 மாதம் கடந்துருச்சு, 10வது மாதம் அக்டோபர் மாதம் இது வரைக்கும் டெங்கு இறப்புகள் 6. இந்த 6ம் கூட அதிகபட்சமாக அந்த தனியார் மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவ வசதி பெறாமல் வீடுகளிலேயே சிகிச்சை பெறுவது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான். டெங்கு பாதிப்பு உடனடியாக மருத்துவமனைகளுக்கு வந்தால் 100% காப்பாற்றப்பட்டு விடுகிறார்கள். இது வரைக்கும் 6 தான் இந்த வருஷத்தில் இறப்பு. அவங்க இந்த 2012, 2017 சாட்சாத் எடப்பாடி பழனிசாமி முதல்வராகவும் அவருடைய கட்சி தலைவர் ஆட்சி நடந்தப்போ தான் இந்த இறப்புகள் நடந்தது. இது அவர் கையிலே நீங்கள் கேட்கலாம். 2012லையும் 2017லையும் டெங்கு இறப்பு எவ்வளோன்னு நீங்கள் அவர் கையிலே கேட்டு தெரிஞ்சுக்கணும். எங்கேயும் இல்லைங்க, எங்கேயும் இல்லை, பதட்டமே இல்லை, நல்லா இருக்குது. பதட்டத்தை நாம் ஏற்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை.